நீ செஞ்ச செயலுக்கு பரிகாரமா உன் காக்கி சட்டைய கழட்டாம நான் விட மாட்டேன்டா. இது என் அம்மா மேல சத்தியம். உன் சத்தியத்தெல்லாம் ரோட்ல போய் பண்ணு. அங்க போய் நின்னு மண்ணை வாரி தூத்து. ஏன்னா அம்பிட்டுதான் உன்னால பண்ண முடியும். ஏய், இடத்த காலி பண்ணு. முடியாது. நான் இங்க தான் இருப்பேன். இந்த ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். என் புருஷனை ரிலீஸ் பண்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். தைரியம் இருந்தா என்ன வெளியே தூக்கி போட்டு பாப்போம். பரணி, எத்தா மைனி எத்தா பரணி, என்னத்தா இது? ஐயா சம்மு போல பேப்பையில அண்ணே ஐயா ஐயா சம்மு என்னையா இது? ஐயா கையில விலங்கு இந்த பேதில போவோம் அடிச்சானா உனியா? என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம தவிச்சு போய் வந்திருக்க ஐயா. எப்போ நீ எதுக்குப்பா பதற? என்னைக்குமே போய் ஜெயிச்சதே இல்லப்பா. இன்னைக்கும் அது ஜெயிக்க போறது கிடையாது. என் மேல பொய் கேஸ் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் அதுல அவனே மாட்டி அழிய போதான் பாரு. இல்லை அண்ணே ஊருக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு? ஏதோ நிறைய குழந்தைங்களாம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுதாவ. இல்லை அந்த குழந்தைங்களுக்குலாம் என்னாச்சு? இல்லை சண்முகம், டாக்டர் அம்மா கிட்ட எல்லா குழந்தைங்களும் தூக்கிட்டு போனதுமே குடி தண்ணியில் தான் விஷம் கலந்துருக்குன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே ஆட்டோவில் மைக் செட்டு கட்டி அந்த ஏரியா புறாவே குடி தண்ணியில் விஷம் கலந்துருக்கு, யாரும் குடிக்காதீங்கன்னு உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டப்பா. நல்ல செய்திங்களே அண்ணே. ஆமாண்ணே, மைனி கூட்டிட்டு வந்து மொத்தம் 11 குழந்தைங்க. அந்த 11 குழந்தைங்களையும் காப்பாத்தியாச்சுண்ணே. இல்லை ஒரு குழந்தைக்கு உயிர் போச்சா? யாருப்பா சொன்னது? அதெல்லாம் இல்லப்பா. பரணியம்மா எல்லா குழந்தையும் காப்பாத்திட்டாங்க. ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான்ப்பா இன்னும் வாமிட் நிக்கல. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காப்பாத்திடுவாங்கப்பா. இல்லை இங்க ஒருத்தன் வந்தா அவன் குழந்தை செத்து போச்சுன்னு அழுதான். எலே பேடி பயல, அதுவும் உன்னோட வேலை தானா? யோ போதும் போதும், கொடுத்த டைம்ல முடிஞ்சு போச்சு, கிளம்பி சீக்கிரம். ஹலோ ஆறு வீட்டு பைப்ல தண்ணி வரல. புள்ள குட்டிய வச்சுக்கிட்டு எம்புட்டு சிரமமா இருக்கு தெரியுமா? சரி நான் பார்த்துக்கிட்டேம்மா, நீ வெய்யே. என்னம்மா நீயும் போறியா? போ. டே சண்முகம், நேத்து நைட்டு தண்ணி வரலன்னு உனக்கு ஃபோன் பண்ணது யாரு? ஏதோ ஒரு பொம்பளையாளு ஃபோன் பண்ணாவ. வேற கேட்டா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாவ. எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு? என்ன நம்பர்னு தெரியல, ஏதோ மொபைல் நம்பர் தான். இல்லை அண்ணே போன் எடுத்துட்டு இருந்தியா? அண்ணே இருக்குண்ணே. அதை மைனை கிட்ட விடு. சரிண்ணே. இல்லை அதுல நைட் வந்த காலை பாரு. இந்தாங்க மைனி. ஹலோ யாருங்க? ஹலோ, நான் டாக்டர் பரணி பேசுறேன். நீங்க யாரு? அட பரணி பாப்பாவா? ஏத்தா என் குரல் தெரியலையா? நான் தான் பஞ்சவர்ணம். சனியா இருக்காவல்ல அவங்க சம்சாரம். நேத்து நைட்டு நீங்க தானா சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி தண்ணி வரலன்னு சொன்னது? ஆமாத்தா. ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அப்புறமா பேசுறேன். ஆக சனியம் பொண்டாட்டிய வச்சு அப்பாவும் இந்த பாண்டியும் செஞ்ச வேலை தான் இது. கன்ஃபார்மா இவங்க தான்.
யாருத்தா பேசுனா? என்னத்தா? இல்லை ஏதாச்சும் துப்பு கிடைச்சதா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது சண்முகம். இப்பதான் எனக்கு வால் கிடைச்சிருக்கு. இந்த வாலை வச்சே நான் தலைய புடிச்சிருவேன். நீ கவலையே படாத சண்முகம். இவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பாப்போம் பாப்போம். பார்க்கதானே போறோம். சண்முகம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லா அயோக்கிய பயலையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எத்தா முடியுமாத்தா? நீ ஒத்தாளா இவனை கூட போராட முடியுமா? முடியும் மாமா. இப்ப நீங்க எதுக்கு அழறீங்க? இவங்க தான் இனிமே அழப்போறாங்க. தேம்பி தேம்பி அழப்போறாங்க. சண்முகம் தான் உள்ள இருக்கா மாமா. ஆனா பரணி வெளியே தானே இருக்கா. வாங்க நம்ம போலாம். போனா போது, கூட பிறந்தவனா போயிட்டேன் தான். உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன். இப்பவும் நீ அதே முடிவுல தான் இருக்க இல்லையா? ஆமா, நீன்னு இல்ல, எவன் வந்து எனக்கு அவகாசம் கொடுத்தாலும் உன் புருஷன் வெளியே வரவே முடியாது. இந்த தடவை பெரிய கேசு எழுதி வச்சுக்க. 10 வருஷம் உள்ள போறான். பாவண்டா நீ. நானா கொடுத்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கல. இனி உன்னோட பாடுதான் பெரிய சிக்கலாக போகுது. என்னத்தை கிழிக்க போற? டேய், அதான் சொன்னேனே, உன்னோட யூனிஃபார்ம சட்டப்படி நான் கிழிக்க தான் போறேன். இப்ப நீ எழுதி வச்சுக்கோ. இதுதான் நீ வேலை பார்க்கிற கடைசி நாள். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்குள்ள நீ ஒரு கிரிமினலா மட்டும்தான் நுழைய முடியும். இன்ஸ்பெக்டரா ஒரு நாளும் நுழைய முடியாது. அடா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 . பெரிய நீதிமாதா சபதம் போடுறீங்களோ? சபதம் எனக்கெல்லாம் நீதாண்டா. மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே. உன்னை விட்டு போன காக்கி யூனிஃபார்ம் நினைச்சு நீ தனியா உட்கார்ந்து அழப்போற நாள் வந்தாச்சு. போதுமா? பாப்போம் தாயி, யார் அழ போறான்னு பாப்போம். போங்க போங்க. அசிங்கப்பட போற. இத நான் எங்களுக்காக செய்யல, இந்த ஊருக்காக செய்ய போறேன். உன்னோட காக்கி சட்டைய கழட்டிட்டு தான் நான் அடுத்த வேலைய பாப்பண்டா. இது சத்தியம். மாமா, வாங்க போலாம். போங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. அப்படிதான் இன்னையோட அவன் சோலி முடிஞ்சிடுச்சு. என் கனவு நிறைவேறிடுச்சு. எனக்கு இது போதும்க்கா. இது போதும். எனக்கு இது போதும். ஷோ, உன் மவ இருக்கிற வரைக்கும் நம்ம கனவு பலிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல. முடிஞ்சா உன் மவளுக்கு ஒரு வாய்ப்புட்டு போடல. அப்பதான் அவனை நிரந்தரமா நம்மளால அழிக்க முடியும். அவளை நினைச்சா எனக்கு லேசா கெத கெதன்னு தான் இருக்கு. இல்லக்கா, இனிமே அவளால ஒன்னும் செய்ய முடியாதுக்கா.
அக்கா ஊரே சம்மூத்துக்கு எதிராட்டம் இருக்கு. இதுல இவ ஒத்த பொம்பளை என்ன செய்ய முடியும்? தேடி பாதையிலே போறான் பத்தியா ஒத்த ஓட்டு. அக்கா என்ன செய்யுது? எல்லாருமே எதிரியா இருக்காங்களே நமக்கு. இருக்கட்டும். சம்மு உள்ள போயிட்டானா இவங்க 50 பேருக்கு பலம் போயிரும்லா. பிறகு இவங்க எல்லாத்தையும் என்ன வேணாலும் செய்யலாம். சௌந்தரம் இவதுக்குல இப்ப உன்னை தேடி வாரா? பிறகு கட்டின புருஷன் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப ஜெயில. அவனை வெளியில எடுக்கணும்னா என் காலில் விழுந்து தானே கடறணும். வரட்டும். மா, அம்மா, பாக்யம். ஹெடி பரணி, என்னடி வாண்ண? என்னன்னு திடீர்னு இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கிய? எல்லாரையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா மறுபடியும் இவர் திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டாரா? இவரோட திருவிளையாடலாம் யாரும் எங்களை அசைச்சிட முடியாது. ஐயோ, இந்த தடவை என்னடி செஞ்சாரு? என் புருஷன் மேல போய் குற்றச்சாட்டு போட்டிருக்காருமா. இவர் மகனை வச்சு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காரு. ஐயோ, அட பாவி மனுஷா, எதுக்குதான் நீங்க இப்படி பண்றீங்க? என்னடி சொல்லுத? என்ன ஓய் சௌந்தர பாண்டி, என் புருஷனை உள்ள தூக்கி போட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பா? நல்லா கேட்டுக்கிறோம். இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள என் புருஷன் வெளியே வந்துடுவான். நான் அவனை விடுதலை பண்ணிடுவேன். எழுதி வச்சுக்கோங்க, என் புருஷன் வெளியில வந்துருவான். அதே நேரம் உங்க மகனோட அதிகாரம் கீழே இறங்கிடும். அவனோட காக்கி சட்டைய கழட்டி அவனை நான் வீட்டுக்கு அனுப்புவேன். சவால் விட்டு சொல்றேன். என்னடி என்னென்னமோ பேசுத? எலெக்ஷன்ல என் புருஷனை எதிர்த்து நிக்க உன் புருஷனுக்கு தைரியம் இல்ல. ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நின்னு ஜெயிச்சு காட்டியிருக்கணும். அதுக்கு தெம்பில்லாம பொம்பளை மாதிரி வேலை செஞ்சு குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறாரு உன் புருஷன். இந்த மானங்கெட்டவனுக்கு என்னைக்கு நேரடியா மோதுறதுக்கு தைரியம் வந்திருக்கு? பாக்யம், உன் புருஷனுக்கு மட்டும் இல்ல, கூட தெரியுதுங்களே இந்த 2 ஜென்மமும். ஏய் பாண்டியம்மாத்த, ஏய் சனியா, உங்களுக்கும் சேர்த்து 3 பேருக்கும் சனி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க 3 பேரோட சேர்த்து உங்க கூடாரமே அழிய போகுது. நான் சவாலா சொல்றேன். ஐயோ, என்னடி என்னாச்சு? சம்மு நெசமாவே உள்ள இருக்கானா? அண்ணன் மேல என்னடி கேஸ்? எவ்ளோ காலம்? எல்லாம் சாயந்தரம் வரைக்கும் தான். என் புருஷன் சண்முகத்தை எவனாலையும் ஆட்டக்கூட முடியாது. சண்முகத்தோட பொண்டாட்டி இருக்கா, அவ தனியாள் இல்ல. அவளுக்கு அறிவும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு.
எல்லாம் சவுந்துரும். என்ன கேவலமா பல்ல காட்டிட்டு இருக்க குறுக்கு புத்திக்காரா? இந்த பாரு, என் மருமோ சொன்னது சத்திய வாக்கு. கூடிய சீக்கிரம் உங்க அழிவு ஆரம்பிக்கதால போகுது. நானும் பார்க்கதாம்ல போறேன். ஏல வேளங்காத பயல. எம்பிட்டு தைரியம் இருந்தா ஏன் தம்பி வீடேறி வந்து அவனை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரே அடியில சாப்பிடு. விட்ரி 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 விட்ரி. கையை உடைச்சு, கையை உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். நல்லா இருக்கா? இதுக்கு மேல பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். செய்வேன்னு உனக்கே தெரியும்ல. சௌந்தரம் ஏதாவது பண்ணல. ஏய், பக்கத்துல வந்து பாரு. முத வெட்டு உனக்குதான். மாமா, இனிமே நமக்கு பேச்சு இல்ல, செயல்தான். இந்த கேடு கெட்ட ஜென்மங்க கூட பேசினா நம்ம நேரம் தான் விரயமாகும். நீங்க வாங்க, நாம சொன்னதை செஞ்சுட்டு அப்புறமா இங்க வந்து பேசிக்கலாம். வாங்க போலாம். என் மாவன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. கிழிக்கத்தான் போறான் பாரு. ஐயோ ஐயோ, திரும்ப திரும்ப அண்ணனை உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்காவலே. இவங்க எல்லாம் விளங்குவாங்களா? கேட்டி, என்னத்துக்கடி இப்ப அழுதுகிட்டு இருக்க? என் மவ சபதம் போட்டுட்டு போயிருக்கா. அதிகபட்சம் சாயந்தரம் வரைக்கும் தாண்டி உங்க அண்ணன் உள்ள இருப்பான். இவங்க தலை கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் என் மவ முன்னாடியும் என் மருமவ முன்னாடியும் இவங்க தோத்து போய் அசிங்கப்பட்டுதான் நிக்க போறாவ. நீ வாட்டி உள்ள போடி. அடியே போடியே போ. ஏக்கா இப்ப பரணி எதுக்கு வந்தா? இதுவும் பெருசா சபதம் எல்லாம் போடுதா? என்னமோ இவதான் எப்படியும் சாயந்தரம் கூட்டு வரேன்னு சொல்லுதால. பிறகு எதுக்கு இப்ப வந்து சீனை போட்டுக்கிட்டீங்க? என்னதான் இவ சபதம் போட்டாலும் அவன் கதை தான் அங்க கந்தலை அடிச்ச முடிஞ்சு போயிருச்சே. அவன் சாயந்தரம் வந்து என்னத்தை கிளிக்கான்னு பாப்பான். ஐயா, ஒருவேளை பாப்பா சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா பயமா இருக்குங்கய்யா. ஒருத்தன் நடந்துட்டா என்ன, அதான் நடக்கும். நடந்தே தீரும். அக்காக்கு சப்போர்ட்டா நானும் போறேன். உங்க அழிவை இன்னைக்கு சாயந்தரம் என் கண்ணார பாப்பேன். இதான் மோட்டார் ரூமா? ஆமா மேடம், அந்த மோட்டர் ரொம்ப பழசாயிடுச்சு மேடம். அப்பப்ப ரிப்பேர் ஆயிடும். ரிப்பேர் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கோம். அது சிசிடிவி கேமரா தானே? ஆமா மேடம். ஆச்சரியமா இருக்கே, வாட்டர் டேங்குக்கெல்லாம் சிசிடிவி போட்டிருக்கீங்க. புதுக்கோட்டையில ஒரு சம்பவம் நடந்ததுல, அது கேட்டதுல இருந்து பிரசிடென்ட் சார்வால் தான் வாட்டர் டேங்க்ல சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 3 இடத்துல இருக்கு மேடம். ரியலி? வாவ், இதுவே போதுமே. அக்கா என்னக்கா சொல்ற? இந்த டேங்க்ல இருந்து போன தண்ணில தானே விஷம் கலந்திருக்கு? ஆமாங்க மேடம். அப்ப எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். இந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்லாம் எதுல சேவ் ஆயிருக்கும்? இன்னும் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணல மேடம். அந்த கேமராவில் இருக்கிற மெமரி சிப்ல தான் இருக்கும். நல்லது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கேமராவிலையும் இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் எனக்கு வேணும். முக்கியமா நேத்து நடந்த அந்த சம்பவம் எத்தனை மணிக்குன்னு பார்த்து அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். எடுக்க முடியுமா? அண்ணா, மெமரி சிப்புக்கு சிப் ரீடர் உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார், இனிமே தான் வாங்கணும். கவலைப்படாதீங்கண்ணே, அது என்கிட்ட இருக்கு. என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு சிப்பா போட்டு காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார். எத்தா
என்னத்தான் நடக்குது? மாமா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்கிறத என் அண்ணனும் அப்பாவும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான எவிடன்ஸ். இத வச்சு சண்முகத்தை நான் வெளியில கொண்டு வந்துருவேன். அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. வேற ஏதாவது செய்யணுமாக்கா? வழக்கமா மோட்டார் போடுறது, தண்ணிய திறந்து விடுறது, இதெல்லாம் யாரோட வேலை? நம்ம வீராசாமியோட வேலை மேடம். அவர் இப்போ எங்க இருக்காரு? தெரியல மேடம். சிவபாலா, அடுத்து நீ செய்ய வேண்டிய வேலை இதுதான். அந்த வீராசாமி இந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உன்னால முடியுமா? அக்கா சப்ப மேட்ருக்கா, நான் உடனே கூட்டு வரேன். நல்லது. இப்ப அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் வேணும், அந்த வீராசாமியும் எனக்கு வேணும். அக்கா ரெண்டுத்துக்கும் நான் தாங்க பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி மாமா, நம்ம போலாம். போலாம். வாங்க. தம்பி, நீங்க கேட்ட மொத்த கேமராவோட ஃபுட்டேஜ் இதுல இருக்கு. இந்தாங்க. இனி அவங்கள நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இதா சஸ்பென்ஷன் ஆர்டர். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது.